ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, சின்னஞ்சிறு கிளிய சீரியலோட எபிசோட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்குங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்னா, சித்ராவோட கல்யாணத்தை உஷாராணி மேடம் வந்து நிறுத்திட்டு அதுக்கு காரணமாக இருந்த கிருபாவையும் கதிரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அதிர்ச்சி ஆயிடுது. கிருபாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம், நம்ம அண்ணனையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகியிருக்கிறாங்க. இந்துக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும், கிருபாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நம்ம நினச்சி கூட பார்க்கலல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. சுகுணா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க, சித்ரா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் அவங்க 2 பேர்த்தையும் டேபிளில் உட்கார வச்சுக்கிறாங்க. பின்னாடியே கிருபாவோட அப்பாவும் கதிரும் அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவங்ககிட்ட பேசுகிறாங்க, கிருபா கிட்ட. ஆனால் யாருன்னா இந்த உஷாராணி மேடமுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. மறுபடியுமே இது நம்மளை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு யாருக்குன்னா இங்கே தைரியம் இருக்குது. நான் வேணால் இவங்ககிட்ட இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை எப்படி வெளியே எடுக்கணுமோ அப்படி வெளியே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கிருபா இருந்துட்டு, டேய் நீ நினைக்கிற லெவலுக்கெல்லாம் இல்லைடா, இது பெரிய இடத்து விவகாரம், உனக்கெல்லாம் அதை பற்றி எதுவும் தெரியாது, இது வந்து அந்த மினிஸ்டரோட ஒய்ஃபோட ஆர்டர்டா, நாம் எதுவும் பண்ண முடியாது, நீ பேசினாலும் இங்கெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்படின்னா சரிண்ணா, உங்களுக்கு பதிலாக நான் ஜெயிலுக்கு போகிறேன், எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நான் ஜெயிலுக்கு போகிறேன், நீங்கள் வாங்கின வெளியே, நீங்கள் எதுக்கு நான் உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் சித்ராவுக்கு யாருடா அப்பா, நீயே அப்பானத்தான் சித்ராவோட அப்பனைத்தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் நீயே நினச்சாலும் இந்த பழி ஏற்றுக்கிட்டு நீ எல்லாம் இங்கே வர முடியாது, சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் எங்களை ஜெயிலுக்கு கொண்டு வந்தது யாரு நீ நினைக்கிற அப்படிங்கிறாங்க. உன்னை யாராக இருந்தால் தான் என்னென்ன உங்கள் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அது ஒரு பொம்பளடா அப்படிங்கிறாங்க. என்னென்ன சொல்கிற, யார் நேவை, உங்களையே ஜெயிலுக்கு கொண்டு வரலுக்கு அவளுக்கு தைரியம் இருக்கா, யார் நேவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வேறு யார், உன் பொண்டாட்டி இந்துதா அப்படிங்கிறாங்க. இந்துவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஷாக்காகி அப்படியே நின்றுக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே தலையை குனிஞ்சு கம்மன் நிற்கிறாங்க. உடனே கிருபா இருந்துட்டு, என்னடா கருணா பேச்சவே காணோம், ஓ உன் பொண்டாட்டி மேலே இருக்கிற பாசத்தில் அமைதி ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே கருணா இருந்துட்டு, ஐயோ அப்படியெல்லாம் இல்லைண்ணே, உங்களை இந்த நிலைமைக்கு யார் கொண்டு வந்திருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா இருந்துட்டு, சரி விடுங்க, அதை பற்றி ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க, எப்படி இவங்களை வெளியே கொண்டு வரணுமோ அதை மட்டும் பார் கருணா, தேவையில்லாமல் அது இது எதுவும் பேச வேண்டாம் இங்கே நின்றுக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் உங்களை வெளியே கொண்டு வரக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எடுத்து போய் லாக்கப்பில் அவங்க 2 பேர்த்தையும் உள்ள உட்கார வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு கதிரை காமிக்கிறாங்க. கதிர் வந்துட்டு அவங்களோட வக்கீல்கிட்ட பேசுகிறாங்க. எப்படியாவது எங்கள் அண்ணனை வெளியே கொண்டு வரணும், என்ன பார்த்தீங்களா, என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கண்டிஷனில் இருக்குன்னா, நீங்கள் எல்லா செக்ஷனும் போட்டு வச்சுருக்குறாங்க, எல்லா தப்புமே நம்ம மேலே இருக்குது, அதனால் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் வெளியே கொண்டு வர முடியாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி கேஸ் கிடையாது இது, சரியா, இப்போ எங்கள் அண்ணன் வெளியே கொண்டு வரக்கு என்ன பண்ணணும் அதை பண்ணு அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது, வாரத்தில் கடைசி நாளாக போச்சு, சனி ஞாயிறு கவர்மெண்ட் லீவு, திங்கக்கிழமை தான் அவனு கேஸை பற்றி ஜாமீனில் வர்றதை பற்றிலாம் யோசிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறீங்க, அண்ணன் இன்னும் 3 நாளைக்கு இன்னும் ஜெயிலில் தான் இருக்கணுமா, எப்படியா வெளிக்கொண்டு வர முடியாதா அப்படிங்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, ரூல்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ஒன்று தான், சனி ஞாயிறு கவர்மெண்ட் லீவு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கேருந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சுகுணாவை காட்டுறாங்க. சுகுணா வந்துட்டு சாப்பிடாமல் அழுதுட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு இந்து கதிரோட ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் போய் கூப்பிடுங்கக்கா சாப்பிட்றக்கு அக்காவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்து நீ வேறு, நான் சொன்னால் மட்டும் அவங்க வந்துடுவா போகிறாங்க, சித்ரா வேணால் கூப்பிட சொல்லலாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவை போய் கூப்பிட சொல்கிறாங்க. சித்ரா போய் அம்மா சாப்பிட கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சித்ரா இருந்துட்டு அழுதுட்டு, அம்மா வாங்கம்மா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கு சுகுணா இருந்துட்டு, என் வாயில் ஒரு பச்சை தண்ணி கூட படாது, நீங்கள் இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க, கல்யாண பேச்சு எடுத்ததுலேருந்தே ஒரே தடங்கள் மேலே தடங்கள் வந்துகிட்டே இருந்தது, இப்போ அதே மாதிரி இப்போ போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, நீங்கள் கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ நின்று போச்சு, அது இல்லாமல் வீட்டுக்காரரும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, இப்போ நாங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. 3 பேரும் மூச்சை பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கதிரோட ஒய்ஃப் இருந்துட்டு, என்ன இந்து இப்படி சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாக்கா, நான் நினச்சும் கூட பார்க்கல, நான் கல்யாணத்தை நிறுத்தணும் தான் நினச்சேன், ஆனால் அவங்க இப்படி வந்து கிருபாவை வந்து போலீஸ்க்கு பிடிச்சிட்டு போவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கதிர் வராங்க. கதிர் வந்துட்டு வீட்டில் சொல்கிறாங்க, இப்படி அண்ணன் வந்துட்டு 3 நாள் ஜெயிலில் தான்
தான் இருப்பாங்களாமா. சனி ஞாயிறு லீவு, அதனால் வெளியே கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சுகுணாவுக்கு ஒரே அழுக வந்துடுது. என்ன சொல்கிறீங்க, நிஜமாவா? அப்போ உங்கள் அண்ணன் இன்னும் ஜெயிலில் 3 நாள் இருக்கணுமா? என்ன சொல்கிறீங்க? அப்போ கொண்டு வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று ஒப்பாரி வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் அதை பார்த்துட்டு ஒன்றும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறாங்க. அங்கேருந்து கருணா வர்றாங்க. கருணா வந்தோடனே வீட்டுக்குள் நுழையும் போதே இந்துவை முறைச்சிட்டே வர்றாங்க. இந்து வந்துட்டு எதுக்கு இவன் இப்படி மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அதோட எபிசோட் முடிஞ்சிடுது. தேங்க்யூ.